Samsung M31S ரொம்பவே எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இப்போ சாம்சங்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட லான்ச் டேட் எப்போ அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை Amazon.inல இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் சேல் போட போகிறதா அவங்க பேனரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் எண்டு, அதாவது ஜூலை 30th அன்னைக்கு 12 o'clock Amazonல இது எக்ஸ்க்ளூசிவ் சேல் வரப்போகுது. அண்ட் இந்த ஃபோனில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அண்ட் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். சாம்சங்கோட அஃபிஷியல் சைட்லையும் சரி அண்ட் Amazon.inலையும் சரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற பேனர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கங்கே கொஞ்சம் அவங்க, அதாவது அவங்களோட இதில் எது பெஸ்ட் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களோ அந்த ஹைலைட்ஸை மட்டும் அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் என்னென்ன கேமரா, என்ன டைப் ஆஃப் கேமரா இருக்க போகுது, எப்படி டிஸ்பிளே இருக்க போகுது, அண்ட் பேட்டரி எவ்வளவு, அது கூட சார்ஜர் எவ்வளவு அப்படின்ற எல்லா டேட்டாவும் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுதான் அவங்களோட ஒரு கீ ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் M31ஓட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டால் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த தடவை இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவோட டாப் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. லைக் M30Sல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூ நாட்ச் கொடுத்திருந்தாங்க, அது வாட்டர் ட்ராப் நாட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. லைக் அதுக்கு அடுத்த ஒரு வெர்ஷனா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சைட்டில் இந்த ஃபோனோட டிஸ்பிளே ரெசல்யூஷனை பற்றி பேசியிருக்காங்க. லைக் அது ரெசல்யூஷனை பற்றி பேசினதுனால மற்ற வெர்ஷன்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இதில் ஒரு 420 dpi வரையிலும் அவங்களோட ரெசல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா உங்களோட ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. டிஸ்பிளே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட மேசிவ் மான்ஸ்டர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த பேட்டரியில தான் இப்போ ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க M30Sல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது அடுத்தடுத்து வர வெர்ஷன்ஸ்லையும் 6000 mAh பேட்டரிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கும் அதுக்கும் என்ன அப்கிரேட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கூடவே 25 வாட்ஸுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் உங்களோட ஃபோனு ரொம்ப குயிக்காக சார்ஜ் ஆகிடும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர் வரையிலும் தான் கொடுத்துருந்தாங்க இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில். பட் இப்போ தான் M31Sல தான் இவங்க 25 வாட்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த M31Sோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னாக்க Exynos 9611 வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் இது ஒரு அப்கிரேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த 9611 சிப் செட்டையே இந்த மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. இதோட ப்ராசஸரையும் அவங்க அப்கிரேட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸர், இதுக்கு அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா தான் இது ஒரு ட்ரூ அப்கிரேட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த Exynos 9611 ப்ராசஸரில் ஆக்டோகோர் செட்டப்பில் வரப்போகுது. அண்ட் 4 கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 gigaல கிளாக் ஆகும். அண்ட் மீதி இருக்கிற 4 கோர் பார்த்தீங்கன்னாக்க 1.7 gigaல கிளாக் ஆகும். ஒரு சூப்பரான ஃபாஸ்டான ஒரு ஃபோனாக இருக்க போகுது இந்த ஃபோனு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது Exynos 9611 இல்லாமல் இதுக்கு அடுத்த வெர்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு சிப்செட் கொடுத்துருந்தாங்கனாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். இதில் 2.1 ஃபைல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் M30Sல நான் ஒரு ட்ராபேக் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. என்னன்னா உங்களுக்கு 48 MP கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கனாக்க அது சேவ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும். அதாவது ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவிங் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதில் ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் ஒரு சூப்பரான ஃபைல் சிஸ்டம் தான். அண்ட் இதில் பேஸ் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 6 and 8GB அப்படின்ற 2 காம்பினேஷனில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்றதுனால அவங்க 64 and 128 அப்படின்ற 2 வெர்ஷன்ஸில் இதை லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் M30Sல கொடுத்துருந்த மாதிரி உங்களுக்கு ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபோனில் அவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அகைன் இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆப்டிக்கல் ரீடர் தான் வச்சிருப்பாங்க. பட் ஆப்டிக்கல் ரீடர் அப்படின்றதுனால நம்ம குறைச்சி இடம் போட வேண்டாம், இது ரொம்பவே டீசெண்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு செக்மெண்ட், அதுதான் ஃபோனோட கேமரா. ஸோ இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் இது குவாட்காம் செட்டப்பில் வர்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இவங்க பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னாக்க 64 MP வச்சிருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் 13 MP டெப்த் சென்சார் 8 MP அவங்களோட
மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல்லையும் இருக்கும். சப்போஸ் இந்த காம்பினேஷன் வரல அப்படின்னாக்க 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 5 மெகா பிக்சலுக்கு அவங்களோட டெப்த் சென்சார் அண்ட் இன்னொரு 5 மெகா பிக்சலுக்கு அவங்க மேக்ரோ லென்ஸும் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இந்த தடவை கேமரா பொறுத்தவரையிலும் M31Sல இவங்க சில ஃபைன் டியூனிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி விட்டிருந்த M31 பொறுத்தவரையிலும் லோ லைட் கண்டிஷன்லையும் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷன்லையும் அந்த அளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இவங்க சோனியில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி மாதிரியே இதுலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்டெலிஜென்ட் ஷூட்டிங். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஒரு பிக்சர் நீங்கள் எடுக்கும்போதே அது வந்து மல்டிபிள் பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கும். அண்ட் ஒரு வீடியோ எடுக்கும்போது மல்டிபிள் வீடியோஸ் அந்த வந்து ரெண்டர் பண்ணி வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். லைக் இது எப்படி இருக்கும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். M31Sல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும்? ஸோ இதோட பேக் கேஸ் எப்படியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்கில் தான் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் அவங்க Gorilla Glass 3 தான் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்றதுனால Gorilla Glass 5 அண்ட் above இதில் போக முடியாது. பட் Gorilla Glass 3 ரொம்ப டீசெண்டாக ஒர்க் ஆக பண்ணும். ஸோ என்ன பொறுத்தவரையிலும் இது Gorilla Glass 3 அப்படின்றது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் மோடு தாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பற்றி பேசுவோம். லைக் இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா என்ன பொறுத்தவரையிலும் M31ல இருந்த மாதிரியே 32 மெகா பிக்சலுக்கு இதில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் ஃபைன் டியூனிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் M31ல பார்த்தீங்கன்னாக்க இதுவும் கொஞ்சம் கோர் பர்ஃபார்மர் தான். பட் இவங்க நம்பரில், அதாவது இந்த 32 அந்த மாதிரி நம்பரில் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக லோயர் நம்பர் கொடுத்தாலும் ஃபோட்டோவோட குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கனாக்க இந்த ஃபோனோட ரீச் வேற லெவலில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்க இதில் Android 10 அவுட் ஆஃப் பாக்ஸ் வரப்போகுது. அண்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு சில வெர்ஷன்ஸ்லாம் அப்கிரேடும் கொடுக்குவாங்க. அண்ட் இதில் UI அவங்களோட கஸ்டமைஸ்டு UI என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2.1 கொடுத்துருப்பாங்க. இவங்களோட 1 UI 2.1 கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப ஃப்ளூயிடிக்காக இருக்க போகுது. அண்ட் உங்களோட ஃபோன் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு M31Sல என்ன வரப்போகுது அண்ட் என்ன இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.